அனைவரையும் வணங்குகிறேன். ஒரு அரசு பள்ளியில் ஓர் சொற்பொழிவாளர் உரையாற்ற செல்கிறார். அங்கு சொற்பொழிவாற்று கொண்டிருக்கும் பொழுது ஆசிரியருக்கும் இந்த சொற்பொழிவாளருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது. அதை பற்றின விளக்கத்தை இன்று பார்ப்போம். அதாவது அந்த சொற்பொழிவாளர் பாவ புண்ணியத்தை பற்றி விளக்குகிறார். மேலும் தான் கற்ற கல்வியை பற்றி எடுத்து கூறுகிறார். அதை பற்றி பார்ப்போம். அதாவது அரசு பள்ளியில் ஆன்மீகம் பாவ புண்ணியம் பற்றி பேசலாம், ஆனால் பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. தனக்கு எல்லாம் தெரியும் என்று ஆணவமாக பேசக்கூடாது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவனின் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அதாவது இருவினை என்பது நல்வினை தீய வினை, பாவ புண்ணியம். இந்த பாவ புண்ணியம் எப்பொழுது சேராது என்றால் இறைவனின் பால் மட்டும் அன்பு செலுத்தி, அதாவது இறைவனின் மேல் அன்பு செலுத்தி அவர் பாதம் பணிந்தோமே ஆனால், அவர் புகழ் பாடினால் மட்டுமே இருவினையும் சேராது. ஆகையால் வேறு யாரிடத்திலும் நாம் புகழ் புரிந்தோமே ஆனால் நாம் துன்பத்தையே அடைவோம். காரணம், இறைவன் பெயரை சொல்லி கோடியில் புரள்பவர்கள் தன் மக்களை காக்க வந்த அவதாரம் என்று கூறுவது தவறு. இந்த நபர் சொற்பொழிவாளர் கருத்துக்களை கூறுகிறேன் என்று பிறர் மனம் புண்படும்படி பேசுகிறார். அது தவறானது. பாவ புண்ணியத்தை பற்றின விளக்கத்தை நாம் இப்போது பார்ப்போம் தெளிவாக. பகவத்கீதை அத்தியாயம் 4 வசனம் 17. கர்மணோ ஹவ்யபி போதத்வயம் ச விகர்மண அகர்மணச்ச போதத்வயம் ககனோ கர்மணோ கதி. அதாவது இந்த பாடலின் விளக்கமாவது, கர்மா விகர்மா அகர்மா என்று கர்மங்களை பற்றி விளக்கம் கூறுகிறது. அதாவது கர்மா என்றால் செயல், நற்செயல். உதாரணத்துக்கு நான் சொற்பொழிவாற்றுகிறேன். என்னிடத்தில் வந்தவர்கள் அனைவருக்கும் நான் சர்க்கரை பொங்கல் கொடுக்கிறேன், நீர்மோர் கொடுக்கிறேன். இது நல்ல செயல், கர்மா. விகர்மா என்பது தடை செய்யப்பட்ட செயல். அதாவது கொலை, களவு, காமம், திருடு, பொய் கூறுதல், பிறரை துன்புறுத்துதல், இவையெல்லாம் விகர்மா, தடைப்பட்ட செயல். அகர்மா என்பது எந்த ஒரு செயலும் செய்யாது இருத்தல், அதனால் எந்த விளைவும் ஏற்படாது. தூக்கம், தியானம் மேற்கொள்ளுதல் அகர்மா. இப்போது கர்மாவில் விகர்மா, விகர்மாவில் கர்மா என்பது பற்றி பார்ப்போம். அதாவது செயல், நல்ல செயல் செய்யும்போது தீய வினை ஏற்படுகிறது, தீய செயல் செய்யும்போது நல்ல செயல் ஏற்படுகிறது. இதை பற்றி தான் பார்ப்போம். அதாவது கர்மா செயல் செய்யும்போது, உதாரணமாக நான் சொற்பொழிவாற்றுகிறேன், சர்க்கரை பொங்கல் செய்கிறேன், தானம் கொடுப்பதற்காக சர்க்கரை பொங்கல் செய்கிறேன். வந்த விருந்தினர்களுக்காக, சொற்பொழிவு கேட்கக்கூடிய நபர்களுக்காக நான் சர்க்கரை பொங்கல் தானமாக அன்னதானம் படைக்கிறேன், நீர்மோர் கொடுக்கிறேன். ஓகே. இப்போது சர்க்கரை பொங்கல் செய்யும் போச்சில் அந்த வெல்லம் இடிக்கப்படுகிறது, ஒரு ஓரமாக வைக்கப்படுகிறது. இங்கு அரிசி கொதிக்க வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த எறும்பு வந்துடுது, சர்க்கரையை நோக்கி எறும்பு வருதுன்னு வைங்க. அதில் எறும்பு அயஞ்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சமாக. ஒரு அவசரத்தில் நான் அதை தெரியாமல் நான் அந்த பானையில் போட்டு கிண்டிட்டேன். இப்போது நல்லதுக்காக செய்யும் போச்சில் அந்த அரிசி, அந்த மண்ட வெள்ளத்தில் இருந்த எறும்பு என்ன சொல்ல, கொலை செய்யப்படுகிறது. அப்படி தானே? இப்போது நான் நீர்மோர் கொடுக்குறேன். நீர்மோர் கொடுக்கும் போச்சில் அதில் 2 கொசு விழுந்து இறந்துருது. அது எனக்கு அறியப்படவில்லை. அப்போது நான் என்ன செய்கிறேன், கொலை செய்து விட்டேன். அப்போ அது தெரியாமல் அனைவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறேன். இதுதான் சொல்லப்படுகிறது கர்மாவில் விகர்மா. நல்ல செயல் செய்யும்போது தீய செயல் ஏற்படுகிறது. சொற்பொழிவாற்று கொண்டு இருக்கிறேன். ஒருவருக்கு அது சொற்பொழிவாற்று கொள்ளும் நபருக்கு வயிறு சரியில்லாமல் அவர் மலம் கழிக்க செல்கிறார். செல்லும் பொழுது
அந்த பாத்ரூமில் தண்ணி கோரி ஊற்றுகிறார். தண்ணியை கோரி ஊற்றும் போது என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய எறும்போ ஏதோ ஒரு பூச்சியோ தண்ணியோடு அடிச்சுட்டு போயிடுது. அப்போ கர்மம் என்ன ஆகிறது, விகர்மமாக மாறுகிறது. அப்போது சர்க்கரை பொங்கலில் எறும்பு விழுந்து விட்டது. அப்போ அது சைவ உணவா அசைவ உணவா, அதை நாம் கவனிக்க வேண்டும். அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. இப்பொழுது விகர்மாவில் கர்மா என்றால், இப்பொழுது எனக்கு ஒருத்தர் கடன் தர வேண்டும். அந்த கடன் கூறக்கூடிய நபரை கடன் கேட்டு பார்த்து தரவே இல்லை. ஒரு ஆத்திரத்தில் நான் அவரை அடித்து விட்டேன், துன்புறுத்தி விட்டேன். கடன் கொடுப்பதே பாவம் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் விகர்மாவில் கர்மா, அதாவது பாவ செயலின் மூலம் நன்மை நடைபெறுதல். நடைபெறுதல்னால் கடன் பெற்றவர் தராமல் இழுத்தடித்து கொண்டால் நம்ம ஏமாற்றுகிறார் என்று தெரிகிறது. அவரை அடித்து விட்டோம், அப்போ கடன் திருப்பி பெறப்படுகிறது. இது என்னென்னு சொல்ல, விகர்மாவில் கர்மா என்று. அப்பொழுது ஒரு செயலின் பாவத்தை தீர்ப்பதற்கு வழியும் நூல்களில் கூறப்பட்டுள்ளன. மேற்சொன்ன சொற்பொழிவாளர் பாவம் செய்யாதிருக்க வழியை கூறுகிறார். ஆனால் பாவம் செய்தாலும் அதற்கான அறியாமையால் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு. அதை பற்றிய விளக்கம் பார்ப்போம். அதாவது சல் எனும் நபிகள் நாயகம் கூறுகிறார், வகத்தகி லாஷரிர் கலிஹி லஹில் முல்ஹு வலஹில் ஹம் தூ வஹீவ அலாக்குல்ஹி ஷையின் கதீர் என்று ஷல் என்னும் நபிகள் நாயகம் கூறுகிறார். அதனுடைய விளக்கம், நீங்கள் கடல் நுரை அளவு பாவங்கள் செய்திருந்தாலும் உள்ளங்கையை நீட்டி தொழுகை செய்தால் மன்னிக்கப்படும் என்று கூறுகிறார். அதேபோல் வியாசர் இயற்றிய விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் சர்வபாவனி சுத்தாத்மா யாதித் பிரம்ம சனாதனம் என்று கூறுகிறார். என்னை புகலிடமாக கொண்டவனை எல்லா பாவங்களில் இருந்து விடுத்து நோயற்றவனாகவும் ஒளி உடையவனாகவும் அழகு உள்ளவனாகவும் மாற்றுகிறேன் என்று கூறுகிறார். அதேபோல் மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி தன் குஷ்ட நோய் தீர குருவாயூரப்பனுக்கு நாராயணத்தை ஏற்றி பாடி நோயை தீர்த்தார். அதேபோல் இயேசுநாதர் தன் சீடர் யூதேயாவுக்கு கூறுகிறார். லூக்கா 17:1-4, மனிதன் பாவம் செய்ய வைக்கிற காரியங்கள் கண்டிப்பாக வரும். அதாவது நம்மளை அறியாமலே நாம் பாவம் செய்வோம் என்று கூறப்படுகிறது. அம்மனிதனால் செய்யப்பட்ட பாவத்தால் கேடுதான் வரும். ஆனால் அவன் மனம் திருந்தினால் மன்னியுங்கள் என்று இயேசுநாதர் கூறுகிறார். மேலும் சர்வஸ்ய ஷாகம் ஹதி ஹன்னிவிஸ்தோ மத்தா ஹம்ருதீர் பகவத்கீதை அத்தியாயம் 15 குறிப்பிடப்பட்டுள்ளது. பாடல் வரிகளின் விளக்கம், எல்லா உயிர்களின் இதயங்களிலும் நான் இருக்கிறேன், அமர்ந்திருக்கிறேன். என்னிடம் இருந்தே நினைவு, அறிவு, மறதி வருகின்றன என்று கிருஷ்ணர் கூறுகிறார். எனவே யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது, அது பாவம். மேலும் மந்திரத்தால் நெருப்பு மழை பொழியும், உடல் நோய் குணமடையும், பறந்து போகலாம் என்பது உண்மையே. அது அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்தது. அப்போது கட்டப்பட்ட கோயில்களைப் போல், சிற்பங்களைப் போல், சித்திரங்களைப் போல் தற்போது கெட்ட முடியுமா? எவ்வளவோ கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்களை போல் இப்போ நாம் கெட்ட முடியுமா? முடியாது. அப்போது அந்தந்த காலகட்டத்தில் அவங்க அந்தந்த ரசவாத இது என்ன சொல்கிறேன், அந்த மந்திரத்தால் நெருப்பு மலை இங்கேருந்து கூடு விட்டு கூடு பாய்கிறது, இதையெல்லாம் செய்தார்கள், மன அமைதி பெற்றார்கள். ஆனால் தற்போது நான் மன அமைதி தருகிறேன், நிம்மதி தருகிறேன், எனக்கு டொனேஷன் தாருங்கள், தர்மம் செய்யுங்கள், அதற்கு பணம் தாருங்கள், நாடு நாடாக சுற்றுவது, இந்தப்பட்ட போலியானவர்களை நாம் என்னவென்று கூறுவது? செய்த பாவத்தால் இப்பிறவியில் மாற்றுத்திறனாளியாக நாம் பிறக்கிறோம் என்று வைத்து கொண்டால் ஒலிம்பிக்கில் பதக்கம் கொடுக்கப்படுகிறது. அனைத்து தடகள போட்டிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாரா ஒலிம்பிக் என்று வைத்து தங்கம், வெள்ளி, வெண்கலம் இந்த பரிசுகள் எல்லாம் வழங்கப்படுகிறது. உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வேறு துறைகளில்
திறமையை காண்பித்து உயர்ந்த இடத்திற்கு வரவில்லையா? ஹெலன் கெல்லர், இவர் பிறக்கும்போதே செவித்திறன் பார்வைத்திறனை இழந்தவர். கல்வியில் சிறந்து விளங்கியவர். இளங்கலை பட்டம் வென்றவர். நாடு முழுவதும் சென்று சொற்பொழிவாற்றியவர். நல்ல அறிவாளி, சிந்தனையுடையவர். ஸ்டீபன் ஹாக்கிங் தன் உடல் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் இரு சக்கரத்திலே அந்த வீல் சேரிலே இருந்தவர். நோபல் பரிசு பெற்றவர். சார்பியல் மற்றும் குவாண்டம் கொள்கையை கண்டுபிடித்தவர். வயலின் இசைக்கலைஞர் பித்தோவன். அதேபோல் ஜான் நேஸ் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர். இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் உடல் குறைபாடு மட்டும்தானே தவிர அவர்கள் சிந்தனையும் ஆற்றலும் தனித்துவம் மிக்கவை. எனவே உடல் ஊனமுற்றவர்களை மனம் புண்படி பேசுவது பாவம். அந்த பாவத்தை நாம் மன்னிக்க இயலாது என்று எடுத்துக்கொள்வோம். ஏனெனில் பாவம் செய்தாலும் புராணங்களில் அதற்கான விளக்கத்தான புராணங்களில் கூறப்பட்டுள்ளது தெளிவாக. இதிலிருந்து விடுபடுவதற்கு கூறப்பட்டுள்ளது. அதை பின்பற்ற வேண்டும். மாறாக அவர்களை இழிந்தவர்களாக கருதக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அப்பொழுது மேலே பார்த்தோம், இயேசுநாதர் எவ்வளவு அப்போ மேலே சொல்லப்பட்டது நாயகம், கிருஷ்ணர் இவர்கள் எல்லாமே பாவத்தை சுத்தப்படுத்துவதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் மேற்கொண்ட சொற்பொழிவாளர் அவர் பாவ புண்ணியம் பற்றி பேசி பிறர் மனதை புண்படுத்தி விட்டார். அவரும் அந்த ஆசிரியரும் ஒரு மாற்றுத்திறனாளி. பாவம் செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று இறைவனிடத்தில் அவர் மேற்கோள் காட்டக்கூடிய இருள் சேர் இறைவனையும் சேரா இறைவனின் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்றும் அவரும் கூறுகிறார். அவரை மன்னித்து விடுவோம். மேலே சொன்ன இயேசுபிரான் போல் மனம் திருந்தினால் மன்னித்து விடலாம். எனவே பாவ புண்ணியம் பேசி அமைதி தீட்சை ஞானம் தருகிறேன் என்று கூறி தானம் செய்ய பணம் தாருங்கள் என்று சுகபோகம் அனுபவிக்கும் ஆணவமிக்கரை தண்டிக்க வேண்டும். மேலே மன்னிக்க வேண்டும் என்றேன், அது புண்ணியம். இங்கு தண்டிக்க வேண்டும் என்கிறேன், அது பாவம். இந்த பாவ புண்ணியம் சேராது இருக்க இறைவனிடம் மட்டும் சேர்ந்து அவன் புகழ் பாடி